அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 15 முதல் ஜனவரி 21 வரை கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது, நல்ல பலனை தருமா, தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குமா, நல்ல பணவரவு பொருள் வரவு அமையுமா, குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குமா, இதுதான் உங்களுடைய மேஜரான கேள்வியாக இருக்கப்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் 9ஆம் இடத்தில் போய் அமர்ந்து இருப்பது, அதுவும் குரு பார்வையில் இருப்பது இந்த மேஷ ராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அதுவும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்காங்க. குரு பார்வையில் இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லலாம். தொழில் பாருங்கள், 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்களும் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. கேட்குற இடத்துல கடன் கிடச்சி, அது அரசு அதாவது வங்கி மூலமாக இருக்கலாம், தனியார் துறை மூலமாக இருக்கலாம். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கிடைச்சி அதை நீங்கள் தொழிலில் இன்னும் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். அதனால் நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் அதாவது காசு பணம் வருது, நல்ல வருமானம் வருது தொழிலில் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கத்தானே போகுது. அதே நேரத்தில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். சரி, நாங்கள் தொழில் பண்ணலை, உத்தியோகம் பார்க்குறோம், கவர்மெண்டில் இருக்கிறோம், இல்லை தனியார் துறையில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு மேலிடத்தில் நல்ல செல்வாக்கினை பெறுவீர்கள். ரொம்ப உங்களை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் உங்கள் அதிகாரிகளுக்கும் இருக்கும், கூட வேலை பார்க்குற பணியாளர்களுக்கும் இருக்கும். உங்களுடைய செயல் நடவடிக்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறீங்கன்னு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அதனால் உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்புகள் நிர்வாகத்தில் தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். லோனுக்காக காத்திருக்கிறீங்க, லோன் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருப்பீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம், இல்லை வேறு ஒரு நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போய் நல்லா வேலை பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அந்த இடம் சரியில்லை அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விருப்பமான ஒரு அதாவது இடமாற்றம் கண்டிப்பாக அமைஞ்சு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. அதாவது உத்தியோகத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்க போகிறது. சந்தோஷமாக வேலை பார்க்குறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே ஒரு நிலை தான். மற்றபடி இந்த ராகு 12 இருக்கிறது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த உயர்கல்விக்காக நீங்கள் போனாலும் சரி,
சிறப்பாக உங்களுக்கு என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ படிக்க முடியும். இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு பேர் வழி போனாலும் கண்டிப்பாக தொழில் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி இது வரைக்கும் இருந்து வந்த சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ அரசு சார்ந்த துறைக்காக யாராவது இன்டர்வியூ கிடச்சி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக அரசு உத்தியோகமே உங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். சீட்டாட்டம், லாட்ரி, ரேஸு இப்படி இனங்களில், அதாவது இது போன்ற விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஸ்பெக்குலேஷன், அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம், நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம் இருக்கும். எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. எதிரிகளால் கூட நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். வாழ்க்கை துணை வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, கௌரவம், புகழ், அந்தஸ்து, வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாகும் இந்த வாரம். நண்பர்களால் கூட ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் ஆதரவாக செயல்படுவார்கள். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். மொத்தத்தில் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. மொத்தத்தில் இந்த வாரம் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதனான சுக்கிர பகவான் விருச்சிகத்தில் 4 நாளும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவில் குரு பார்வை பெற்று 3 நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலன்களை தர இருக்கிறார். 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடம், சொந்த வீடு, மூல திரிகோண வீடு. இப்படி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்த போதிலும் குரு பார்வை, அதோடு மட்டுமல்ல சூரியனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவும் அமக்கலமாக இருக்க போகுது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குமா. 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்குறார் புத பகவான். அப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படி 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல பண வரவு. தொழில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் 10ஆம் இடத்து அதிபதி சனி 10இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ தொழில் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். நீங்களும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டப் போகிறீர்கள். இந்த ரிஷபத்தில் பிறந்த
ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நான் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒன்று உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் வேலைக்கு தான் போகணும், இல்லை தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஜோதிடர் என்ன சொல்கிறாரோ அதுபடி உங்களுக்கு என்னென்ன அமையப்போகிறதோ அதுபடி நீங்கள் வந்து பிஸியாகிடுவீங்க. ஒன்று தொழில் எடுத்து நடத்துவீங்க, இல்லைன்னா வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. நிச்சயமாக இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப பிஸி ஆக்கிடுவார். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கேங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், எங்களுக்கு எப்படி இருக்கும்? 10 குடிவன் 10ல் இருக்கார், ஆட்சி வீடம் மூலத்திரிகோண வீடு. அப்போ வந்து இது வரைக்கும் டெம்பரரி போஸ்ட்டில் யாராவது வேலை பார்த்துருந்தா கூட இப்போ வந்து அது பர்மனெண்ட்டாக மாறும். சிலருக்கு பதவியில் இடமாற்றங்கள் ஏற்படும். அது வந்து அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஆதரவாக ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், ஊதிய உயர்வு கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இல்லை நீங்களே விருப்பமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழில் சிறந்து விளங்க போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இதே நிலை தான். அற்புதமான ஒரு வாரம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு 11ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்று வெளிநாடு போய் தான் பண்ணணும், இல்லை இங்கேருந்தே பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அந்த துறையில் நல்ல ஒரு சூடு பிடிச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. அதாவது இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்கிறது? வெளிநாடு போகணுமா? போகிறதுக்கான அமைப்பு இருந்தால் உங்களை உயர்கல்விக்காக கூட அனுப்பலாம், இல்லை உத்தியோகத்துக்காக அனுப்பலாம், அல்லது சொந்த தொழில் பண்ணுவதற்காக கூட உங்களை வெளிநாடு அனுப்பலாம். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. குரு பார்வை. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். அந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். ஒரு சிலர் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே 4 வீலர் கூட வாங்கக்கூடிய, கார் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கிறது. சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அடுத்தவங்க ஆட்டையை போடலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். குலதெய்வ வழிபாடு, பெரியவருடைய ஆசீர்வாதம், ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த குரு பகவான் கூட உங்களுக்கு வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பினை தருகிறார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையப்போகிறது. ஸோ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையப்போகிறது. நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இருந்த போதிலும் 7ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடோ அல்லது நண்பர்கள்கிட்டையும் மோதலோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் பிறந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு
சூப்பரான ஒரு வாரம், சந்தோஷமிக்க ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போது புத பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அடுத்ததாக குரு பகவான் 11ஆம் இடம், இன்னும் பயங்கர சிறப்பு. 10இல் ராகு பகவான், இதுவும் அற்புதத்திலும் அற்புதம். 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடம், மூலத்திரிகோண வீடு. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு அற்புதமான பலன்களை தருமா? கண்டிப்பாக அற்புதமாக பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையில் ராசிநாதன் புத பகவான் குரு பார்வை பெற்று 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ செவ்வாயை தூக்கி 11ல் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ குரு 7 குடைவன் நல்ல நிலையில் இருக்காருன்னு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். அவங்களால ஏதோ ஒரு பெரிய விஷயம் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆதரவாகவும் இருப்பார்கள். அதாவது குடும்பத்தில் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிப்பவர்கள், அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றியை பெறப்போகிறீர்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. சந்தோஷமாக சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இது ஒரு மைனஸ் தாங்க. 4ல் கேது இருந்தால் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பாதியில் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகி அது அந்த செலவு, இப்போ பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லை, தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு வாரத்திலே செலவாயிடும். அப்போ மற்ற 3 வாரம் என்ன பண்ணுறது? அப்போ எது ரொம்ப எசென்ஷியலோ, எது ரொம்ப தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போது வீட்டில் வந்து இப்போது எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும், அது மட்டும் மாற்றுங்க. இல்லை ப்ளம்பிங் போயிடுச்சு, ப்ளம்பிங் மட்டும் பாருங்கள். எது ரொம்ப எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு பிதுங்க வைத்து விடும். நீங்கள் பிபி சுகர் ஏறி உங்களுக்கு மருத்துவமனை செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் +2 4ல் கேது இருந்தால் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னால், படிக்கிற பிள்ளைங்க, உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க கூட நல்லா படிப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. 5ஆம் இடம் குலதெய்வம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறீங்க. இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க. நீண்ட நாளாக
உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல உங்களுக்கு சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 3ங்கிறது கெட்ட இடம், 8ங்கிறது கெட்ட இடம். இப்போ கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் -*, அப்போ பார்க்கும்பொழுது அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் கூட அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் எதற்காக செல்கிறீர்களோ அது கண்டிப்பாக சாத்தியமாகும். அதில் நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதனுக்கு சனி நண்பன். அதே நேரத்தில் நீங்கள் சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும்னாங்க. 10ஆம் இடத்துல ராகுவே இருக்கிறார். அப்போ ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். நீங்கள் எங்கே யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்டயோ 2 பேர் 3 பேர் 4 பேர்கிட்டையும் கேட்பீங்க. கட்சியில் 4 பேரும் கொடுத்துருவாங்க. அப்போ அதை வாங்கி என்ன பண்ணுவீங்க? திருப்பி தர முடியாது. அதை வாங்கி தொழிலில் போடுவீங்க. தொழில் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுக்கு. அப்போ தொழிலை விருத்தி பண்ணி விட்ருவார். உங்களுக்கு அறியாமலே இது நடக்கும். அப்போது நல்ல சம்பாத்தியம் ஏற்பட போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல சந்தோஷகரமான ஒரு வாரம். 12ல் குரு இருக்கிறார். சம்பாத்தியம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவினங்கள் ஏற்படும். அது 12ல் இருக்கிறதால, குரு இருக்கிறதால சுப செலவுகள் தான் ஏற்படும். குடும்பத்துக்கு இன்னும் தேவையானதை வாங்கி கொடுக்க போகிறீங்க. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இல்லைன்னா பெண் பிள்ளையாக இருந்தால் நகை நட்டு எடுப்பீங்க, இல்லைன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்க போகிறீங்க. இப்படி சுப செலவுகள். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம், இல்லை ஒரு சில திருமணத்துக்காக, அது சுப செலவு தானே. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் உண்மையிலே அமக்கலமான ஒரு வாரங்க. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் 2.25 நாள் பயணப்பட போகிறார். ஆரம்பத்தில் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் ரிஷபம் வரை சென்று பயணம் செய்கிறார். இப்போது மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடம், அதுவும் மைனஸ்ன்னு தான் சொல்லுவீங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான், அதுவும் ஆகாது. உங்களுக்கு ராகு 9ல் இருந்தால் கொஞ்சம் ப்ளஸ் இருக்குது, கொஞ்சம் மைனஸும் இருக்குது. இதில் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. செவ்வாய் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால அது பெருத்த யோகமாக மாறுது. செவ்வாய் ஒருவரே உங்களுக்கு யோகமாக, செவ்வாயும் உங்களுக்கு கேதுவும் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் இந்த கடகராசிக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பார்வை. நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். குடும்பத்தில் விருந்தினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையால் வீடே களைகட்டப் போகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படும்.
3ஆம் இடத்துல கேது இருக்கிறது மிக மிக சிறப்புங்க. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் ஆகாத ஒழிய மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியமும் பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறார் இந்த கேது பகவான். 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்குது. அப்போது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். ஒரு சிலர் சொத்து பத்தில் கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க, வீடு வாங்க, இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமைந்து அவங்களும் தாய் வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உறவு முறை சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லணும். 5ஆம் இடத்து அதிபதி அதான் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் இருக்கிறதால குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இந்த வாரம் முழுமையாக கிடைக்கிறது. அதே நேரத்தில் 10ஆம் இடம் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். விவசாயம் சார்ந்த துறை, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்னா 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2 கூடையவன் 7ல் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இப்போ 8ல் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்காது. மற்றபடி 9ல் ராகு, தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய, வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். உங்கள் அபிலாஷை என்னவோ, நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்களா, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, இல்லை சொந்த தொழிலுக்காக செல்கிறீர்களா, உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். பதவி ஆட்டங்காலம்னு சொல்லுவாங்க. என்ன வார வாரம் தான் ராசி பலன் சொல்லணும், வாரமாக பதவி ஆட்டங்கான போது இருக்காது. ஒரு சிலருக்கு பதவி இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது அனுகூலத்தை தரும். மற்றபடி ஒரு சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். 10ஆம் இடம் சிலருக்கு நன்மைகள் அளிக்கக்கூடிய அமைப்பாக, ஏன்னா குரு பரிவர்த்தனை யோகத்தில் வரார். அப்போ தொழில் சிறப்பாக அமையப்போகிறது, உத்தியோகம் சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொல்லலாம். 11ஆம் இடத்து அதிபதி 11ஐ பார்க்கிறார். அப்போ எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. அதாவது சுக்கிரன் இல்லையா அவர், கலைத்துறை மற்றும் அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் சீரியல் பண்ணுறோம், படம் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு கூடுதலாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க. அரசு கருவூலம், வங்கி, தனியார் இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், நகை, துணி வியாபாரம் போன்ற உற்பத்தியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 2ஆம் இடம் நல்ல பண வரவு, பொருள் வரவு. அப்போ தொழில், உத்தியோகம் சிறப்பு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, நல்ல பண வரவு, பொருள் வரவு, நண்பர்களால் ஆதாயம். இப்போது இதை விட வேறு என்னங்க வேணும்? உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு ஹையர் ஸ்டடீஸ், அவங்க வெளிநாட்டில் படிக்கிறவங்க, அவங்க உயர்கல்வியாக இருக்கலாம், நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம்
நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாரம் என்றே சொல்லலாம். 15, 16 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஐயப்பனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மொத்தத்தில் இந்த வாரம் அஷ்டமத்து சனி இருக்குன்னு நீங்கள் கடகராசி அன்பர்கள் பயப்பட வேண்டாம். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக ஒரு நல்ல பயனுள்ள ஒரு வாரம், சந்தோஷகரமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி, மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ சிம்ம ராசியினுடைய அதிபதி நல்ல நிலையில் இருக்காரான்னா அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இது பகை வீடு. ஆனால் ராசியை குரு பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 3க்கும் 10க்கும் உடையவர் 4ஆம் இடம் 5ஆம் இடம் சஞ்சாரம், குரு பார்வையில் குரு வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். மிக சிறப்பான ஒரு பலன்களை கிரகங்கள் தரப்போகிறது. அதனால் இந்த வாரம் இந்த சிம்ம ராசிக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் நீங்கள் வேலை பார்க்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு, ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல போய் பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ருணரோக சத்துருஸ்தானம். அப்போது ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒன்று, உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அல்லது கடன் சுமை இருப்பவர்களுக்கு அதனால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் கூட தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை இந்த வாரம். எது எப்படி இருந்த போதிலும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசியை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 9ல் குருவே இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால அப்போ 9க்குடையவன் ஆட்சி பெறுகிறார்னு அர்த்தம் செவ்வாய். அப்போ யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. நிச்சயமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு கிரகங்கள் இந்த வாரம் ரொம்ப நல்ல பலனைத்தான் தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் குடும்பத்தில் என்ன தான் ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் சண்டை சச்சரவுன்னு வந்துடும். ஏன்னா 2ல் கேது எல்லாரையும் பிரிச்சிடாது. உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி கணவன் மனைவி பிரியணும்னு விதி இருந்தால் தான் இது பிரித்து வைக்கும். இல்லைன்னா டெம்பரவரி சர்வீஸ் மாதிரி கொஞ்சம் அப்பப்போ சண்டை வரும் மொழி, மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும். கணவன் மனைவி, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து பேசலாங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. 11ஆம் இடத்தை அதிபதி 11 பார்க்குறார். 2க்கும் 11க்கும் உடையவர் 5ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு எல்லாம் சிறப்பாக இருக்கும். லாபம் ரெட்டிப்பு வருமானம் வரும். ஏன்னா 11ஆம் இடத்தையே அவர் பார்க்குறார். இருந்த போதிலும் 2ல் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் செஞ்சீங்கன்னா பிரச்சனை வரும். மற்றபடி 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் மிக சிறப்பாக இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக போகலாம். நல்ல தகவல் வரும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாக. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது
உங்களுக்கு மாத்ருஸ்தானம், தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏன் உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகிறதுக்கு சுகஸ்தானம் இல்லையா? அப்போ சுகஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். வீட்டுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க, அது திடுத்துப்புன்னு மெயின்டெனன்ஸ் செலவு இந்த ஒரே வாரத்தில் கூட செலவாயிடலாம். அது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க, மற்றதெல்லாம் தள்ளி போட்டுங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்பது சனி பார்வையில் இருக்கிறதா இந்த ஒரு வாரமே இருக்கிற மெயின்டெனன்ஸ் பூரா செலவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற 3 வாரமும் என்ன பண்ண முடியும்? அதனால் ரொம்ப உங்களுக்கும் பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராசிநாதனும் சரியில்லை, 4ஆம் இடமும் சரியில்லை, 2ஆம் இடமும் சரியில்லை அப்படின்னும்போது அது 8ஆம் இடம் இன்னும் ராகு வேறு உட்காந்துட்டார். அப்போ நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்க வம்பு தும்புக்கு போகக்கூடாது. அடுத்தவங்க பிரச்சனை பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் நிற்காதீங்க. இல்லை உங்கள் பஞ்சாயத்துக்கு நீங்கள் கூப்பிட மாட்டீங்க, அது நல்லா தெரியும். அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு தான் நீங்கள் போவீங்க, அதுவும் வேண்டாம், அதனால் பிரச்சனை வரும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடம் ஏறுவதாலும் 5ஆம் வீட்டை குருவே பார்ப்பதாலும் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு 100% இருக்குது. குலதெய்வ வழிபாடுங்கிறது இருக்குது. பூர்வீக சொத்து இந்த வாரம் நீங்கள் பிரிச்சிக்கலைன்னா பிரிச்சிக்கலாம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமைவதற்கான காலகட்டம். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி வீடு மூல திரிகோண வீடு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். மனைவி வழி சொந்தங்களால் கூட நல்லது நடக்கப் போகிறது. இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 8இல் ராகு, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு ராகு பகவானும் சரி குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாராளமாக போங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். மற்றபடி உங்களுக்கு ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பினை இந்த குரு பகவானை ஏற்படுத்தி தருவார். அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்களுக்கு 9இல் குரு இருக்கிறதால தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கும். மற்றபடி தான தர்மங்கள் செய்வீர்கள். ஸ்பிரிச்சுவல்ஸ் கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10 பார்க்குறார், குரு பார்வையிலும் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி போனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க, அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை கலைத்துறையாக இருக்கலாம், எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் தொழில் சிறந்து விளங்கும், உத்தியோகமும் சிறந்து விளங்கும். பொருளாதாரத்தில் சுபீட்சம், ரெட்டிப்பு வருமானம் வரும். ஏன்னா 11 11 பார்க்குறான். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது, ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது. 16, 17, 18 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் தான். நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை மற்றும் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய இன்னொரு வீடான மிதுனம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசியில் கேது இருக்கிறார், அது ஒரு மைனஸ் தான். இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் பாருங்கள், குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறதும் மைனஸ் தான். இருந்தாலும் குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது, 4ஆம் இடத்தை பார்க்குது. 6இல் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7இல் ராகு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். இப்படி சில கிரகங்கள் தான் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் பெருவாரியான கிரகங்கள் சாதகமான நிலையில் இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில் கேது இருக்கிறார். கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா இருக்கிறத சுருக்குவார். அதாவது நீங்கள் எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கையுடைய நல்ல ஒரு அற்புதமான ஒரு
கிரியேட்டிவிட்டி உடைய ஒரு நபர், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேது வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது தாழ்வு உணர்ச்சியை ஏற்படுத்துவார். இது நம்மளால் செய்ய முடியுமா, நம்ம அதை சாதிப்போமா, இந்த வாரம் நடக்குமா இது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகு பிரம்மாண்டமாக அமர்ந்திருப்பதால், அப்போ கணவன் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி, உங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ், நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு, இல்லை நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான எண்ணம், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவங்க இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு, சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே தான் கருத்து வேறுபாடு வறுமை ஒழிய, ஆனால் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்களாகட்டும், மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும், நண்பர்களாகட்டும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதால முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் காலதாமதம் எடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ராசிநாதனே 4ல் உட்காந்து குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். இது பரிவர்த்தனை யோகம். செவ்வாயும் குருவும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால நீங்கள் சொத்து பத்து வாங்கணும், விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம். இப்போ சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது வீடு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் வண்டிகள், அதாவது வாகன பிராப்தி உண்டு. பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே 4 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த குரு பார்வை பெற்ற புதன் தன்னுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாரம். நினைக்கிறத சாதிக்க முடியும். நல்ல ஒரு சம்பாத்தியம், நல்ல ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், பிற அரசு ஊழியர்கள், இன்னும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள், அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் நினைக்கிறத சாதிப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இப்படி சகல உங்களுக்கு சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக, அது குரு பார்வை பெற்று இருப்பதால் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சில பேர் பத்திரிகை துறை, மீடியா துறை, இப்படி எந்த துறையில் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ல் ராகு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சண்டைக்கு வருவாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குரு பார்வை நன்மையை தரக்கூடிய அமைப்பு. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக அவர் போய் அங்கே 7 குடைவன் 8ல் போய் அமர்ந்திருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அவங்களால மனைவியால் உங்களை ஒரு கணவர் அப்படின்னா மனைவி, மனைவின்னா கணவர், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகிறது. ஒன்று அவங்க பிறந்து விட்டு லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் ப்ராப்பர்ட்டி வைஸு, அல்லது அவங்க
ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். 12ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் செலவினங்கள் தான் ஏற்பட போகிறதே ஒழிய அது சுப செலவுகள் தான். அசுப செலவுக்கு இங்கே இடம் இல்லை. பிள்ளை 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பிள்ளைகளை உயர்கல்வி கூட படிக்க வைப்பீங்க. வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்கு அனுப்பி கூட ஹாஸ்டல் தங்க வச்சு கூட படிக்க வைப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கிறது. சொத்து பத்து வாங்க போகிறீங்க, கார் வண்டின்னு வாங்க போகிறீங்க. இப்படி சுப செலவுகள் ஏற்பட இருப்பதால் இந்த வாரம் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். ஆனாலும் நீங்கள் ரொம்ப காமாக குவைட்டாக ஒரு அலட்டிக்காமல் இருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லுவாங்க. கேது ராசியிலேருந்து பெருசாக உங்களை பற்றி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப எப்போவும் இல்லாத வழக்கத்துக்கு மாறாக ஐயோ நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு தாழ்வு உணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 18, 19, 20 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடம் 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடமும் சூப்பர், 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது, அதை விட சூப்பர். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 7ல் குரு இருக்கார், ராசியை பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கார். 6ல் ராகு வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அப்போ இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் அமக்கலமான ஒரு பலன்களை வாரி வழங்கப் போகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குமானா ரொம்ப சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வாரம் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்குறது சிறப்புங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலகட்டம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இந்த துலா ராசி பொறுத்தவரையிலையும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4, சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி. இதை பொறுத்தவரையிலும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். எதை தொட்டாலும் என்ன 11ஆம் இடம் என்பது அதுவும் லாபஸ்தானம், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். இப்படி சுக்கிரனுடைய நிலை 3ஆம் இடத்துல போய் குரு பார்வையிலையும் இருக்கார். 4 நாள் விருச்சிகத்தில் இருக்கார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறப்போகிறது. இந்த கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, வீடு அலங்காரம் பண்ணுவாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க, கலைநயம் மிக்கவர்கள், கலைஞர்கள், அதாவது ஆர்ட் வரையக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் வங்கிகள் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், ஃபைனான்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், நகை உற்பத்தியாளர்கள், சேல்ஸ்மேன், துணி உற்பத்தியாளர்கள், அது சேல்ஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். அது பகை வீடு அப்படின்றதால அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்.
உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எச்சரிக்கையோடு இருங்க. 5ல் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால், அதே நேரத்தில் சிவனுடைய ஆதிக்கம் 5ங்கிறது அருமையான இடம். அதுவும் ஈஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படின்றதால உங்களுக்கு சிவ கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். சிவனை வழிபாடு செய்யுங்கள், நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். மற்றபடி வெற்றி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த துலா ராசியில் பிறந்த இளைஞர்கள் 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய தேடல்கள், அதாவது தேடல்கள் அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. இப்படி பேங்க் எக்ஸாம், நீட் எக்ஸாம் அல்லது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இப்படி எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க சில பேர். அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இவங்க 10ஓட 11 இது வரைக்கும் இருந்திருப்பாங்க. இப்போ நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார். இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எதை தொட்டாலும் வெற்றி தாங்க. 7ல் குரு, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள், கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக விளங்குவார்கள் என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்து அதிபதி புத பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திலிருந்து 9 பார்க்குறார். குரு பார்வை பெற்று பாக்கிய நிறைவு பெறுவீர்கள். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நிலை இருக்கிறது. லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்குது, தூக்கம் வராது. அதே நேரத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மற்றபடி ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் நல்ல அமக்கலமாக இருக்குது. 2ஆம் இடம் சுக்கிரனே அமர்ந்திருக்கிறார். குடும்ப 2 குடையவன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கார். அப்போ 7 குடையவன் 7, அப்போ குரு 7 இருக்காருன்னா 7 செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம். குருவை தூக்கி இங்கே போடுங்க, பரிவர்த்தனை யோகம்னா. அப்போ 7 குடையவன் நல்ல நிலையில் இருக்காருன்னு சொன்னால் துலா ராசியில் பிறந்த நண்பர்கள் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அவங்களால அனுகூலம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்களால பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். 20, 21 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த வாரம் சிம்பிளி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார். தனுசுவின் அதிபதி மேஷத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. அதைவிட சிறப்பு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது. இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசி. இந்த வாரம் எப்படி இருக்க போது? ரொம்ப சிறப்பாக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமான்னா ஓஹோன்னு இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அமக்கலமாக இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் அப்போ வருமானம் நல்லாயிருக்கும். வருமானம் நல்லா இருந்தால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும்.
இப்போ வருமானம் இருக்கும்பொழுது 12ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகள். சனி பகவான் 4ல் இருக்கார், அது ஒன்று தாங்க மைனஸு. மற்றபடி 5ல் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த வாரம் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு விருத்தி ஆகக்கூடிய ஒரு மாதம். விருச்சிகம் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க, விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அமக்கலமான ஒரு விருத்தியை தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க, சிறப்பாக இருக்கும். பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும். பாருங்கள், சுக்கிரன் 7க்குடைய சுக்கிரன் ராசியில் 4 நாள் இருக்கார். அப்புறம் 3 நாள் தனுசுவில் குரு பார்வையில் இருக்கார். அப்போ மொத்தத்தில் 7க்குடையவனும் நல்லா இருக்கார், ராசிநாதனும் நல்லா இருக்கார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு எல்லாம் இருக்குது. தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லப்போகிறது. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அடுத்தது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஏன், உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகும். அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க. அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ், தேக பயிற்சி எல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஏன்னா பிபி சுகர் தானே இந்த காலம் ரொம்ப மெயின். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளுக்கு ஏதாவது மற்றவங்களால் பிரச்சனை வரலாம். பூர்வீக சொத்தில் கூட பிரச்சனை வரலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய உயர்கல்வி, கல்வி சிறப்பாக அமையும். மற்றபடி 6ல் ராகு, 6ல் குரு அப்படின்னும்பொழுது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள், உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அமைப்பின்படி இப்பொழுது இங்கே வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க. தாராளமாக போகலாம். அதுக்கு ஆயத்தமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கடன் காட்சிகள் அடைஞ்சி போச்சுன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு வரும். மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. அதனால் உங்களுக்கு நல்ல பணவரவு, ரெட்டிப்பு பணவரவு வரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்காமல் இருந்தாலே நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் ரெட்டிப்பு சம்பாத்தியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணவரவு, பொருள் வரவு, அதுவும் வேலை, உத்தியோகம், அரசு. சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? 10க்குடையவன் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சலுகைகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்றபடி அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை,
தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலை வந்து எலாபரேட்டாக நல்லா பண்ணுவீங்க, நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொன்ன பெரியவங்க சொன்ன மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு சூப்பரான அபரிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. அப்போ நீங்கள் ஏன் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் அதே பிரான்ச்சு ஏன் இன்னும் நல்லா விரிவாக்கம் பண்ணக்கூடாது, செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 11ல் இருக்கும் கேது பகவான் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தான் ஆகாத ஒழிய மற்றபடி நல்ல சம்பாத்தியம், நல்ல ஒரு விபரீத ராஜயோகத்தை இவர் தரப்போகிறார். கேது பகவானும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அளப்பரிய ஒரு பலனை கொடுக்க போகிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் 20 சந்திராசிரம நாட்கள் இது கிடையாது. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல லட்சுமி கடாட்சமான ஒரு அமைப்பு இருக்கிறது. இரட்டிப்பு சம்பாத்தியம் விளங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு வழக்கு போட்டுவாங்க. மற்றபடி ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல சம்பாத்தியமும் கிடைக்கப் போகிறது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடமான மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த மேஷத்தின் அதிபதியோ செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், அதாவது 5ஆம் பார்வையாக. 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். 7க்குடைய புத பகவான் ராசியில் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். சனி பகவானும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலேயே கிரகங்கள் அதனுடைய வேலையை அது சிறப்பாக செய்யும் பொழுது நல்லது நடந்தே தானே தீரும். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியை பார்க்குறார். பரிவர்த்தனை யோகம் வேறு. செவ்வாயை தூக்கி அங்கே போடுங்க, குருவை தூக்கி இங்கே போடுங்க. அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். ராசிநாதனே போய் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வாரம். அதுலேயும் குறிப்பாக அந்த சீட்டாட்டம், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன், இந்த ஷேர் மார்க்கெட்டு, இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாரம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். செவ்வாய் ராசியில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த வாரம் குடும்பத்தோடு உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க. வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஃப்ளாட்டு வாங்கலாமா, தோட்டத்துறவு வாங்கலாமா, உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம். நல்ல முடிவு எடுப்பீங்க. அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க. பூர்வீகத்தில் தோட்டத்துறவு ஏதாவது உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் இருக்கும், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தந்தையால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல லாபம், நல்ல பணவரவு, அவர் ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார்.
இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்குற நிலையில் 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். அவர் ஆல் ஆஸ்பெக்ட், அதாவது உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வீடு மற்றும் குடும்ப ரீதியாக, ஃபினான்ஷியல் ரீதியாக அவர் ரொம்ப ஒரு அமக்கலமான ஒரு பலனை வாரி வழங்கப் போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தில் ராகு பகவான். நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. என்ன ப்ளஸ்னால் 4ஆம் இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார், இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார்கள். அப்போது 4 அப்படின்னா வீடு வாகனம் தாயார். அப்போது வீடு வாங்கணும் அப்படின்னும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடுறீங்கன்னா அது 50 லட்ச ரூபாயில் கொண்டாந்து விடுவார். ஆனால் கண்டிப்பாக வாங்குவீங்க, அது சாத்தியப்படும். இல்லை கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஜஸ்ட் ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கார்னால் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிள்ளைகளை சாதாரணமாக படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கிது, நம்ம ஏன் வாங்கி நல்ல பெரிய லெவலில் பெரிய படிப்பு, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க. அப்போது எல்லாத்துலேயும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். பிள்ளைகளுடைய கல்வியில் பிரம்மாண்டம், இப்படி எல்லாத்துலேயும் ஒரு 4ஆம் இடத்தை தாயுடைய சொந்தங்கள் அனுகூலமான ஒரு நிலை. இந்த மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 4ஆம் இடம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுப்பார். தாய்க்கும் உங்களுக்கும், தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் தரலாம். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அதாவது குலதெய்வத்தின் பரிபூரண கடாட்சம் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், 7ஆம் இடத்து அதிபதி புதன் ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெற்று பிறகு தன்னுடைய 7ஆம் வீட்டையே பார்க்குறார். அதாவது தன் வீட்டை தானே பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, புதன் அறிவு ஜீவிங்க. அது குரு பார்க்குறாரு சொல்ல இன்னும் அறிவு ஜீவி தான். அப்போ பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் பார்ப்பீங்க, நல்ல ஒரு மற்றவர்களால் பாராட்டியும் பெறுவீர்கள். ரெகக்னேஷன் கிடைக்கும் நிர்வாகத்தின் மூலம். செவ்வாய் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை அதாவது இன்னும் பிற கடைநிலை ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமையும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். தந்தையால் அனுகூலம். வெளிநாடு போவீங்க. ஒன்று உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். எதற்கு சென்றாலும் அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். ஒரு சிலர் இதுக்கெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போக போகிறோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மொத்தத்தில் யோக பாக்கியங்கள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார், ராகு பார்வையில் இருக்கார். இருந்தாலும் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரம், அதாவது உங்களுக்கு வேலை பார்க்குறீங்க, தொழில் இல்லை தொழில் மூலியமாக தான் வருமானம் வரும்னு இல்லை, பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது பிள்ளைகளால் வருமானம் வரலாம், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரலாம், வண்டி வாகனங்களால் வருமானங்கள் வரலாம். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் என்பது ரெட்டிப்பாகக்கூடிய அமைப்பு இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இருந்தாலும் 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறத வச்சு நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க. மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் கடன் வாங்கி தொழிலில் போட வேண்டாம். மற்ற 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது.
மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும். இதில் பாருங்கள், சுக்கிரன் 12ல் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 11க்கும் 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியமாக இருந்து அவர் 4 நாட்கள் விருச்சிகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் தனுசில் குரு பார்வையில் 3 நாள் இருக்கார். இருந்த போதிலும் இந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது. அது வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு 2ல் சூரியன் இருப்பதால் கொஞ்சம் பேசுவதில் பார்த்து பேசுங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரம். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், பொருளாதார மேன்மை, பிள்ளைகளால் மேன்மை, இப்படி பல நிலைகளிலும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசி அதிபதி சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார். கும்பத்துக்கும் ராசி அதிபதி தான் அவர். உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 8க்குடையவன் ராசியில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை, சங்கடங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள் ஏற்படும். 8ன்னா அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் தானே. இப்போ 8ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறாருன்னா எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். 4ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். 3ல் ராகு யோகமான ஒரு நிலையில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது, சூரியனை தவிர. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழும். அதுவும் தொழில் ரீதியாக பல அற்புதங்கள் நிகழும். நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும். நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். பெண்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வாரம். எப்படின்னு சொன்னாக்கா 11ஆம் இடத்துல சுக்கிரனே இருக்கார். அப்போ பெண்களால் அனுகூலங்கள். திரைத்துறையில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள், அதாவது சினிமா ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், அதில் பணியாற்றக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பணம் பல வகையில் பையை நிரப்பினாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. குடும்பத்தில் மட்டும் இல்லை, மற்ற உறுப்பினர்கள், அதே நேரத்தில் சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், எல்லா இடங்களிலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அல்லது இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஆனால் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், மற்றபடி கல்வி ரீதியாக கூட இருக்கலாம். எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பல அற்புதங்கள் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கும். ஒரு சிலர் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வீடு கட்டணும், ஃப்ளாட்டு வாங்கணும். உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கப் போகிறது. குடும்பத்தில் உட்காந்து நல்ல பேசி முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சுக்கிரன் 5க்குடையவன், 5க்கும் 10க்கும் உடையவர் 11ல் உட்காந்து 5 பார்க்குறாரு. 5க்குடையவன் 5 பார்க்குறாருன்னா பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், வளர்ச்சி, அவங்களுடைய கல்வி மேம்பாடு மிக சிறப்பாக இருக்க போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்து அதிபதி 6 பார்க்குறார். குரு பார்வைப்பட்டு. அப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க.
உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனுசரணையாக வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை இதுவாக அனுசரித்து பேசி அனுசரணையாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். உங்களுக்கு பாருங்கள், 9ல் கேது இருக்கிறார். இந்த 9ல் கேது இருந்தால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம். உங்கள் தாசா வெஜ்ஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்க்க கோடி நன்மை. தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. இல்லை ஒரு சிலர் தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி இருக்கையில் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ரெட்டிப்பு சம்பாத்தியம், ரெட்டிப்பு சந்தோஷம்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன். இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சு, இப்போ இன்க்ரிமெண்ட்டு கைகூடி வரும். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு அருகாமையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும், இல்லை நல்ல இடத்துக்கு இப்போ நல்ல போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சாஸ்வதமாகும், சக்ஸஸ் ஆகும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம், நல்ல சிறப்பாக செல்லும். அதே நேரத்தில் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் லாபங்கள் நல்லா வரும் தொழிலில். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் இருக்கிறார்கள். இது உங்களுக்கு சுக்கிரன் ஒரு 3 நாள் இங்கே இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். அப்போ செலவினங்கள் ஏற்படும். பெண்களால் வருமானமும் கிடைக்கும், பெண்களால் செலவினங்களும் ஏற்படும். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள். செவ்வாய் உடன் பிறந்த சகோதரர்களால் செலவினங்கள். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள். இது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் எல்லாம் சுப செலவுக்கு தான் மேஜராக இருக்கும் ஒழிய அசுப செலவு என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வரும். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்களுக்கு 4குடையவன் 12இல் குரு பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால சொத்து பத்து வாங்குவீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இதனுடைய அதிபதி சனி பகவான் ராசியில் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார். இந்த கும்பராசி பொறுத்தவரையிலும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்து அதிபதி 3ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். முக்கால் சுகம், முயற்சி ஸ்தானம், பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. 2ல் ராகு, அநேக நல்ல பலன்கள், ஒரு சில கெட்ட பலன்கள் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12ல் இருக்கிறார். அப்போ மனைவி வழியில் செலவினங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும். செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் செவ்வாய் குரு பார்வையில் 11ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறதுன்னு சொல்லலாம்.
கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரம். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா, இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், குடும்பத்தை பெருசு பண்ணுவார். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க. இந்த வீடு பத்தலை, இன்னொரு வீடு வாடகை எடுக்கணும், இல்லை இதை விட பெரிய வீடாக வாடகைக்கு போயிடலாம் அப்படின்னு போவீங்க. அதான் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவேன். மற்றபடி உங்களை பொறுத்தவரை செலவினங்கள், வருமானம் நிறைய இருக்கும், ரெட்டிப்பு வருமானம் வரும். வாக்கு சாதுரியமுடைய இந்த மீன ராசி என்பவர்கள் பெரிய லெவலில் ஃப்ளரிஷ் ஆவீங்க. அதாவது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். வெல்ல வேண்டிய நேரமாக இருந்தால் சூப்பராக பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க மீடியா, இது யூடியூப் போன்ற நிலைகளில். ஆனால் உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அந்த ஒரு சொல்லி உங்களை அதில் பாதாளத்துக்கு கொண்டு சென்றுவிடும். அதனால் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நேரம் தான் ஒரு மனுஷனை தூக்கி விடப்போகுது. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் முயற்சி பலிதமாகும். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் பார்க்கிறார். அப்போது வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, வீட்டை அழகுபடுத்துவீங்க. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம், அல்லது ஒரு சிலர் காரே 4 வீலரே வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. மற்றபடி கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் 5 குடைவன் 5 பார்க்கறது, அதுவும் குரு பார்வை பெற்று பார்க்கறதால புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமைகிறது. வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், மற்றபடி சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமாக விளங்கப் போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும். பிள்ளைகள் வெளிநாட்டில் நல்லா படிக்கிறாங்கன்னு நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு. மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். 7ஆம் இடம் குரு பார்வையில் இருந்தாலும் 7 குடையவன் 12ல் இருக்கார். கணவன் மனைவி உறுதுணையாக ஒற்றுமையாக இருந்த போதிலும், நண்பர்கள் கூட ஒற்றுமையாக இருந்த போதிலும், கூட்டு தொழில் சிறப்பாக சென்ற போதிலும் மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இல்லை 12ல் இருக்கிறதால சில தேக ஆரோக்கியம் பிரச்சனை வரும், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். மற்றபடி 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறதால மற்றவங்களுக்காக பஞ்சாயத்து பண்ணுறேன், இல்லை நல்லது செய்கிறேன்னு போய் எதுவும் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனை, தலைவலி பிரச்சனையை கொடுக்கும், அசிங்க அவமானத்தை கொடுக்கும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகிடுவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுசரிக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இப்போ வெளிநாடு போகணும்னு அமைப்பு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போங்க. உயர்கல்விக்காக செல்லலாம், உத்தியோகத்துக்காக செல்லலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம். எதற்காக சென்றாலும் அது கண்டிப்பாக சாத்தியப்படும் என்று சொல்லலாம். அல்லது நீங்கள் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் அதனால் கூட அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், அன்னதானங்கள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு தந்தையால் யோக பாக்கியங்கள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ல் சுக்கிரன் இருக்கிறார். கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இப்போ யார் ஒருவருக்கு 10ஆம் இடத்தை சனி பார்த்தது என்று சொன்னால் உழைப்பு, அதிகபட்ச உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றபடி தொழில் சிறப்பாக செல்லும், உத்தியோகம் சிறப்பாக செல்லும். நல்ல தொழிலில் ஒரு மேன்மை அடைந்து ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். மேலதிகாரி, சக ஊழியருடைய ஆதரவுக்கு மட்டுமல்ல, விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு
அமைப்பு இருக்குங்க. 11ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்குது. 11ஆம் இடம் பாருங்கள், சூரியன், அது செவ்வாய், புதன், சுக்கிரன். அதாவது பெண்களால் ஆதாயம், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு யோகா காலம்னு சொல்லலாம். புதன் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் நல்லது நடக்கும். செவ்வாய் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். மற்றபடி 12இல் சூரியன் இருக்கிறது. தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். மனைவியால் செலவினங்கள், அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது? இந்த ராசிக்கு அதிகமான பங்கு வகிக்கிறது குரு பகவான் தான். குரு 2ல் இருக்கிறதே பெரிய சிறப்பு. அப்புறம் பார்வை பலம் வேறு. உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போ செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போ செவ்வாயை குரு பார்க்குறார். 7க்குடையவன் 4க்குடையவன் புதன் 10ல் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். அப்போ செவ்வாயும் ஃபேவர், புதனும் ஃபேவர். சுக்கிரன் பாருங்கள் 3க்கும் 8க்கும் உடையவர், அவரும் குரு பார்வையில் இருக்கார். அப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் ராகு பகவான் இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்டை கொடுக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலைல எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க. அதாவது எதை செஞ்சாலும் உடனே செய்யணும், சாதாரணமாக எடுத்து செய்யணும்னு செய்ய மாட்டீங்க. ஐயோ இன்னும் இதை விட பெட்டராக பண்ணணுமே, இன்னும் பிரம்மாண்டமாக செய்யணுமே அப்படின்னு பிரம்மாண்டத்தை நோக்கி ரொம்ப கற்பனை அதிகமாக இருக்கும். அதனால் எதையும் செய்ய விடாத அளவுக்கு நீங்கள் லேட் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பணம் பல வகையில் பையை நிரப்பும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாரம்னு சொல்லலாம். அதாவது வருமானம் சம்பாத்தியம் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாக மட்டுமல்ல, பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரும். பிள்ளைகளால் வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, சொத்து பத்துக்களால் ஆதாயம், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலகலப்பாக இருக்குங்க. பொங்கல் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப கலகலப்பாக வீட்டில் விருந்தாளிகளுடைய நிலை எப்பொழுதும் இருக்கும். செலவினங்கள் ஆனாலும் சுப செலவுகளே ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக போவீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மீன ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 7 சனி நடக்குதுங்க, என்னங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7 சனி 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் 7 சனி. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டுங்க. 7 சனியாக இருந்தாலும் அது செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு தான் ஒஸ்ட் ரவுண்டாக இருக்கும். செகண்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனால் ஜெயிக்கக்கூடிய ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு இட்டுட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராஜகிரகங்கள் செவ்வாய் இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம்.
மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப் போகிறது. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த நிலம் விற்கக்கூடிய வாங்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான ஒரு வாரம். ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஏதாவது ஒரு லேவாதேவி விற்கிறதோ வாங்கிறதோ ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். இது நாள் வரைக்கும் விற்கலன்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும். கடன் காட்சிகள்லாம் அடைப்பீங்க. சிறப்பான ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை, மருந்து கம்பெனி, மெடிக்கல் லைனில் வேலை பார்க்குற டாக்டர்ஸ் உள்பட, செவிலியர் உள்பட அத்தனை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன், ரெமுனரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலைக்காக போகிறவங்க கூட முயற்சி பண்ணிங்கன்னா வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். 7ல் கேது இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரும ஒழிய மற்றபடி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. குரு பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு போவீங்க. அதே நேரத்தில் கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சுக்கிரன் 9ஆம் இடத்திலும் இருக்கிறார், 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். இந்த வாரத்தில் பெண்களால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது தந்தையால் யோக பாக்கியங்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களை பொறுத்தவரையும் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, மீடியா துறை, மற்றபடி அச்சகத்துறை, இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் இல்லை. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. திடீர் அது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த வாரம் பொங்கல்னு இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், பேரன் பேத்திகள் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க. நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் கோயில் குளங்களுக்கு போய் வழிபாடு பண்ண போகிறீங்க. இப்படி அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.